ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நெறைய டைம் பூஜை அறையில வைக்கக்கூடிய சின்ன சின்ன நெறைய டைம்ல யாராவது காசிக்கு போயிட்டு வந்தேன், நான் அன்னபூர்ணிய வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி குடுத்துருவாங்க. இல்ல ஒரு எந்திரம் இருக்கும். அந்த எந்திரத்துக்கு நெறைய நாள் பூஜை பண்ணாம வச்சிருப்போம். இந்த மாதிரியான அ பூஜை அறையில ஒரு ஆற்றல் கம்மியா இருக்கு. ஏன் ஆற்றல் கம்மியா இருக்கும் அப்டின்னா, இப்போ வந்து எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. வேலையில பல பல டென்ஷன், பல ஸ்ட்ரெஸ்ஸு, நேரம் ஆயிடுது. இல்லாட்டி வீட்டுக்கு வந்து பசங்கள கூட்டிட்டு டியூஷன் போறது, கிளாஸ்க்கு கூட்டிட்டு போறது, இல்ல அப்பா, அம்மாவ பார்த்துக்கணும். அதனால பூஜை அறையில நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. பழையபடி என்னால பூஜை பண்ண முடியல அப்படின்னு நெனைப்பு இருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணுங்க, செலினைட்டுங்கிற ஒரு கல்லுக்கு வந்து அ ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு. அது ஏற்கனவே நம்ம நெறைய செலினைட் பத்தி பேசியிருக்கோம் இல்லையா? எனர்ஜி குறையும் போதெல்லாம் அந்த எனர்ஜிய ஜாஸ்தி பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்போ செலினைட்ல இந்த மாரி போல்ஸ் வரும். நீங்க என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன சுவாமி சிலையெல்லாம் இருந்ததுன்னா, இந்த செலினைட் போல்ல வச்சுட்டீங்கன்னா, என்ன ஆகும்னா, இது ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் தினமும் என்ன பண்ணுவேன், என்னோட ரிங்ஸு இல்ல என்னோட இந்த மாரி கிறிஸ்டல்ஸ்லாம் போட்டுக்கிறேன்ல, இந்த மாரி இந்த செலினைட் பவுல்லயோ, பிளேட்லயோ போட்டு வச்சுருவேன். அது நேச்சுரலா ரீசார்ஜ் ஆயிட்டே இருக்கும். காலம்பர எழுந்த உடனேயே அத எடுத்து போட்டுப்பேன். அப்படி பண்ணுவேன் நானு. ஸோ இது வந்து ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. அப்போ சின்ன விநாயகர் சிலை கூட நமக்கு யாராவது குடுத்துருப்பாங்க. அப்போ இந்த குட்டி விநாயகர் சிலை, இந்த மாரிலாம் இதில வச்சுக்கலாம். மகாலட்சுமி சிலை இருந்தால் சின்னதா, இல்ல பெருசாவே. இப்போ இல்லன்னா, மகாலட்சுமி நல்ல ஒரு சில பேர் வீட்லலாம் பெருசா இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மகாலட்சுமி சிலை இருக்கு இல்லையா? அதற்கு ஆ மகாலட்சுமி சிலைக்கு அடியில இந்த மாரி செலினைட் பிளேட்ட வந்து வச்சிருங்க. அப்படி வைக்கும்போது மகாலட்சுமியின் ஆற்றல் எவ்வளோ பெரிய சிலையா இருந்தாலும் பரவால்ல, இத அடியில வச்சுட்டீங்கன்னா, அதுக்கு சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலா செலினைட் பிளேட்ல ஸ்ரீ யந்திரம் போட்டிருக்கு. அப்போ இதுக்கு மேல நாம என்ன வைத்தாலும், ஒரு சின்ன சின்ன சிலையோ, ஏதோ ஒண்ணு வைத்தாலே, அது வந்து நல்லா சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். அப்போ ஒரு சுவாமி சிலை வைக்கும்போது, எஸ்பெஷலி மகாலட்சுமி, விநாயகர் இந்த மாதிரியான தெய்வங்களை வைக்கும்போது, இதற்கு வந்து ஆற்றல் அதிகமாயிட்டே இருக்கும். சும்மா செலினைட்ட பூஜை ரூம்ல வச்சாலே போதும். இந்த மாதிரி ஸ்ரீ யந்திரம் பதிச்சதோ, இல்ல மந்திரங்கள் பதிச்சதோ செலினைட்ல கிடைக்கும். இத எடுத்துன்னு போய் நீங்க அங்க வச்சுட்டீங்கன்னா, அது நேச்சுரலா சார்ஜ் ஆயிட்டே இருக்கும். நீங்க பெருசா இதுக்கு ஒரு பூஜை புனஸ்காரம் தேவையில்லை. ஸோ அத தாண்டி இந்த மாரி சோலார் குவார்ட்ஸ்ன்னு இந்த சோலார் குவார்ட்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா, இந்த மாந்திரீகம்னா நல்ல விதமான தெய்வ உபாசனைகள் பண்றவங்க, இல்ல உங்க குலதெய்வத்துக்கு வந்து சில சில பேருக்கெல்லாம் சொல்லுவாங்க, குலதெய்வத்துக்கு வடிவம் இல்ல. நாங்க கல்லு வச்சு தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லும்போதும், இந்த சோலார் குவார்ட்ஸ்ல நீங்க இன்வோக்னா அந்த மந்திரங்களை அவங்க அதற்கான மந்திரங்களை சொல்லி, உங்களுக்கு குருமார்கள் இருந்தால் அத வச்சு இன்வோக் பண்ணிட்டு, இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சோலார் குவார்ட்ஸ உங்களுடைய எந்த தெய்வம் உங்களுக்கு வேணுமோ அவங்களுடைய திருவடியில வைத்துட்டு, நீங்க வந்து இந்த சோலார் குவார்ட்ஸ்ல வழியாக எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னா, அத்தன அழகா வந்து அ உட்காருவாங்களாம் அம்பாள். இல்ல ஏதாவது ஒரு தெய்வம். அப்போ இந்த மாரி சோலார் குவார்ட்ஸ கூட இந்த செலினேட் பிளேட்ல வச்சுருங்க. ஆக்சுவலா நான் என்னோட பூஜை ரூம்ல அப்படிதான் வச்சிருப்பேன். ஸோ ஒரு ஸ்ரீயந்திரம் போட்ட செலினேட் பிளேட் மேல சோலார் குவார்ட்ஸ்ல பவர் பண்ணி இன்வோக் பண்ணிட்டு, மந்திரங்கள் என்ன தேவையோ அத சொல்லிட்டு, என்ன மந்திரமோ அந்த கடவுளுக்கான மந்திரம் சொல்லிட்டு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச குருமார்கள் யாராவது இருக்காங்க, குரு இருக்காங்க அப்படின்னா, இந்த மாரி சோலார் குவார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு மந்திரங்கள் சொல்லி, அந்த கடவுளை இதில எனக்கு கொஞ்சம் இறக்கி கொடுங்க. கடவுளுன்னா கடவுள் கிடையாது. ஆற்றலை, அந்த மாரி ஒரு நேர்மறை ஆற்றலை இதில இறக்கி கொடுங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிற மாரி, எப்பவுமே என் கையில இருக்கிற மாதிரி. எப்பவுமே இது உங்க கையில கூட வச்சுக்கலாம். வெளியில போம்போது துணையா. என் தெய்வம் நம்மளோட துணையா, நம்ம கூட யாரோ ஒருத்தங்க இருந்துட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ காரிய சித்தி குங்குமம் இட்டுக்கோம்போது, நமக்கு கூட ஒரு நல்ல ஆற்றல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த சோலார் குவார்ட்ஸும் நம்ம கையில இருக்கும்போது, நம்ம கூடயே ஒரு ஆற்றல் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். எந்த தெய்வத்தின் ஆற்றல் நம்மளுக்கு இருக்கணுமோ, அந்த தெய்வத்தை இதில இன்வோக் பண்ணிட்டு, இத நம்ம கையிலேயே வச்சுக்கலாம். டெய்லி நீங்க ஈவினிங் வந்துட்டு இந்த செலினைட் பிளேட்ல வச்சு இத சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்க பண்ணலாம். உங்களுடைய பூஜை அறையை பொறுத்தவரைக்கும்.
செலினைட்டுங்கிறதே ரீசார்ஜிங் ஆப்ஷன் கொண்டது, ரீசார்ஜிங் தன்மை கொண்டது. அப்போது இந்த செலினைட் பவுடரை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ பேசியிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலினைட் பவுடரை வந்து ஒரு ஒரு சிலை வச்சுருந்தீங்கன்னா அந்த செலினைட் பவுடரை அழகாக அந்த ஒரு குட்டி பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த சிலையை கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி செலினைட் பவுடர்ஸ் இருக்கும். இது நல்லா பொடி பொடியாக நல்லா கோலமாவு மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம வந்து பூஜை அறையில் கோலம் போடலாம்னு சொல்லியிருந்தோம் இந்த செலினேட்டட் பவுடரை வச்சு. அப்போது நீங்கள் உங்ககிட்ட வந்து இந்த செலினைட் பவுடர் இருந்ததுன்னா கோலம் போடுறது ஒரு பக்கம் வைக்கலாம். செலினைட் பவுடர் நல்லா பரப்பிட்டு அதுக்கு மேலே என்ன ஒரு குட்டி பிளேட் வச்சுக்கோங்க. பிளேட்டில் இந்த செலினைட் பவுடரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சின்னதாக ஒரு சிலையோ என்னவோ வச்சுட்டு இருக்கும்போது அந்த சிலைக்கு சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பூஜை பண்ணும்போதும் ஏதோ ஒரு ஆற்றல் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். செலினைட் வந்து அத்தனை பவர் கொண்டது. நம்ம ஓம் ஸ்ரீ தாரால இவ்வளோ பெரிய செலினைட் வச்சுருப்போம் நம்ம பூஜை அறையில். ஸோ அந்த மாதிரியான ஆற்றலை உங்களுக்கு கொடுக்கும் செலினைட். உங்களுக்குமே ஒரு நல்ல ரீசார்ஜ். கிறிஸ்டல்ஸ் மட்டுமல்ல, நமக்குமே ரீசார்ஜ். மெடிடேஷன் பண்ணும்போதோ இல்லை நமக்கு கெட்ட ஆற்றல் நம்ம மேலே வரும், நிறைய பேரை பார்க்குறோம் வரும், அவங்க கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு கெட்ட ஆற்றல் ஒட்டிக்கும் அப்படிங்கும் பட்சத்தில் இந்த செலினைட்டே வந்து ரொம்ப கிளியராக இருக்கும். கிளென்சிங்கும் பண்ணும். ஒரு நமக்கு டெய்லி என்ன பண்ணுங்கள், இந்த செலினைட் பவுடர் ஒரு சிட்டிகை தண்ணிக்குள்ளே போட்டு அந்த ஒரு சும்மா ஒரு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜக்கில் இந்த செலினைட் பவுடர் போட்டு கலந்துட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஊற்றிட்டு இல்லை குளித்ததுக்கு அப்புறம் கூட ஒரு ஜக்கை ஊற்றிட்டு நீங்கள் வந்து பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு ஃபுல் பாடி ரீஜெனுவேஷன் மாதிரி ஒரு ரீசார்ஜ் மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரும் மாறுதல் தெரியும்.